அனைவருக்கும் வணக்கம். பிஜி டிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா டோபாலஜிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். பட் கொஷின் பார்த்தா உங்களுக்கு புரியாத மாதிரி தெரியும். இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நோட் பண்ணுங்கள். இந்த கொஷின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது டைப்பான ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் நிறைய என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். டோபாலஜின்றது உங்களுக்கு அவ்வளோ ஆர்டஸ்ட் சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பேசிக் கான்செப்ட் டெஃபினேஷன்ஸ் வந்து வித் எக்ஸாம்பிள்ஸோட நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டோபாலஜியில் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் மெமரி பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த ரிசல்ட்ஸுக்கு லிங்க் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு டெஃபினேஷனை எழுதி அந்த டெஃபினேஷன்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டு வரேன். ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதுக்கான ப்ராப்ளம் போட்டுன்னு வரேன். ஸோ என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் டோபாலஜி அப்படின்னு இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ன்றது மிகப்பெரிய ஒர்த்தாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து சும்மா சாதாரண டெஸ்ட் பேட்ச்லாம் இருக்காது. அது அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எப்படின்னா அதில் என்ன கேட்டிருக்கேன், நீங்கள் எப்படி வந்து உங்களை திருப்பியும் மோட்டிவேட் பண்ணி படிக்கணும், ஸோ அப்படின்றதே உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி கிடச்சிரும். ஸோ ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க 100% சொல்ல முடியும் என்னால் டிஆர்பி கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு வரும். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச்ன்றது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு ஃபார் கிராக்கிங் பிஜி டிஆர்பி ஆர் காலேஜ் டிஆர்பி எதுவானாலும். ஸோ டெஸ்ட் பேட்ச் போடணும். நம்ம படித்த கான்செப்ட் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். பட் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுறோமா, அந்த டைம் பீரியடில் கரெக்டாக பண்ண முடியுதா அப்படின்றது கை கொடுக்குறது டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், ஊறப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். பட் எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் மாரி உங்கள் கையில் வராது, 100% சொல்ல முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. இல்லை ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது எங்கள்கிட்ட போதுமான பைசா இல்லை, நாங்கள் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறோம். தாராளமாக வீடியோஸ்க்கு நீங்கள் எந்த சார்ஜ் பண்ண வேணால். இந்த டெய்லியும் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு எது நீங்கள் பே பண்ண வேணால், ஜஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா போதும். அந்த சேனல் வர வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டா போதும். சைட் பை சைட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச் கொஷின் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு மோர் கம்ஃபர்டபுள். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் பார்த்துடலாம். லெட் ஆர்கே டினோட் தி ரியல் லைன் எண்டோன் வித் கே டோபாலஜி. ஆல்ரெடி நான் கே டோபாலஜி டெஃபினேஷன் கொடுத்துட்டேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் பார்த்துருங்க. லெட் ஆர்கே டினோட் தி ரியல் லைன் எண்டோன் வித் கே டோபாலஜி where k equal to 1 by n where n belongs to real number. And the basis, which basis? RK basis. RK topology basis வந்து the basis consists of open intervals a comma b and the sets of the form open interval a comma b minus k, which means இந்த டைப் ஆஃப் செட்டுமே என்னுடைய ஆர்கே டோபாலஜியில் ஓப்பன் செட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆஸ் வெல் அஸ் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியும் எனக்கு ஓப்பன் செட்டாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? For this RK topology basis consists of open intervals a comma b and the sets of the form open interval a comma b minus k ன்னு சொல்லிட்டாங்க. Then which of the following is true? Option A, the topology RK is not Hausdorff. Second option பார்த்தீங்கன்னா RK is connected but not path connected ன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா RK is compactா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து RK is second countable and Hausdorffன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக இப்போது இந்த ஆர்கே டோபாலஜி என்னன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட் ஆர்கே டோபாலஜி என்ன சொல்கிறாங்க? விச் ஜென்ரேட் பை த பேசிஸ் எலமெண்ட் பிகே விச் கன்சிஸ்ட் ஆஃப் த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி அண்டு த செட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி மைனஸ் கே வேர் கே இஸ் அ செட் ஆஃப் ஃபார்ம் 1 by n வேர் n பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரியல் லைனில் இருக்கிற எல்லா ஓப்பன் இன்டர்வல்ஸும் கன்சிடர் பண்ணிக்கிங்க இந்த பிகேக்குள்ளே வர கலெக்ஷன். ஆஸ் வெல் அஸ் இப்போ 0 to 1 ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுக்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் 1 by n டேர்ம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் 1 by டேர்ம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இந்த செட்டை வந்து இப்போ 0 to 1 ஒரு ஓப்பன் இன்டர்வல் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த 1 by n டேர்ம்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ எந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும்? 1 by n, த சீக்வன்ஸ் 1 by n வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அந்த செட் ஆஃப் இன்டர்வல்ஸ் இதுக்குள்ளே பிகேக்குள்ளே வந்துடும். ஓகே, ஃபைன். இப்போது ஒரு சின்ன அசம்ஷனுக்கு மட்டும் வாங்க. 2 டோபாலஜி இருக்குது, டவ் அண்ட் டவ் டேஷ். புரியுதா என்ன சொல்கிறேன்? 2 டோபாலஜி இருக்குது, டவ் அண்டு டவ் டேஷ். வி சே டவ் இஸ் ஃபைனர் தென் டவ் டேஷ் அப்படின்னா every basis element of tau tau dash is also basis element of
ஆஃப் டவ். இது நோட் பண்ணிக்கிங்க, இது ஷார்ட்கட். இப்போ டோபாலஜியில் நீ வியூ பண்ணுற விஷயம் இதுதான். ஓகே, என்னென்னா 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. இது டவ் கமா எக்ஸ், இது டவ் டேஷ் கமா எக்ஸ். 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் டவ் இஸ் ஃபைனர் தென் டவ் டேஷ்னு நான் சொல்லணும் அப்படின்னா, டவ் டேஷில் இருக்கிற எந்த ஒரு பேஸ் எலமெண்ட்டுமே டவுக்குள்ளே ஒரு ஒன் ஆஃப் த பேஸ் எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ டவ் டேஷுக்கு ஒரு பேஸ் எலமெண்ட்டு கலெக்ஷன் பி டேஷ் எடுத்துப்போம். டவ்வோடைய பேஸ் எலமெண்ட் வந்து பின்னு எடுத்துப்போம். இப்போ டவ் இஸ் ஃபைனர் தென் டவ் டேஷ், புரியுதுங்களா? டவ் இஸ் ஃபைனர் தென் டவ் டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டவ் டேஷ் வந்து கம்ப்ளீட் இன்செட் டவ்னு அர்த்தம். ஸோ டவ் இஸ் ஃபைனர் தென் டவ் டேஷ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இதில் எந்த ஒரு பேஸ் எலமெண்ட் எடுத்தாலும் டவ் இஸ் ஃபைனர் தென் டவ் டேஷ் அப்படின்னா அர்த்தம், இதுலேருந்து நீங்கள் எந்த ஒரு பேஸ் எலமெண்ட் எடுத்தாலும் இது கம்ப்ளீட்டாக பேஸ் எலமெண்ட்டின் பியில் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போது யூசுவல் டோபாலஜியில் ஆர் வித் ரியல் நம்பர் கன்சிடர் பண்ணும்போது, கரெக்டுங்களா? இந்த இன்டர்வல்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் ரியல் நம்பர் எடுக்கிறீங்க. ஸோ யூசுவல் டோபாலஜி எடுக்கும்போது அதனுடைய பேஸ் எலமெண்ட் வந்து ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி where a is less than b. K டோபாலஜி கன்சிடர் பண்ணும்போது ஓப்பன் இன்டர்வல் a கமா b as well as ஓப்பன் இன்டர்வல் a கமா b மைனஸ் அந்த k செட்டை ரிமூவ் பண்ணுறீங்க where a கமா b belongs to real number with a is less than b தான். ஓகே, இப்போது இது ரெண்டுத்தில் எது ஃபைனராக இருக்குன்னு பாருங்கள். டவ் கே இஸ் ஃபைனர் தென் டவ்வா இல்லை டவ் இஸ் ஃபைனர் தென் டவ் கேக்கான்னு பார்க்கணும். ஃபைனர் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம், இதை வந்து இதோட ஃபைனராக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற பேஸ் எலமெண்ட் வந்து இதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்குன்னா இது டவ் கே இஸ் ஃபைனர் தென் டவ். ஏன்? இங்கே நீங்கள் எந்த ஒரு ஓப்பன் இன்டர்வல் பார்த்தாலும் அது ஒரு ஓப்பன் இன்டர்வலின் இதில் இருக்குது, கே டோபாலஜியில் இருக்குது. அப்போது டவ் இஸ் ஃபைனர் தென் டவ் கே. இது உங்களுக்கு கிளியராக இருக்கா? ஸோ ஒன்ஸ் ஃபைனர் ப்ராப்பர்ட்டினா இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் உபயோக ஆகுதோ அது எல்லாமே இதில் உபயோக ஆகும். சப் ப்ராப்பர்ட்டிலாம் உள்ளே வந்துடுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? டவ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி which ended the usual topology. Tau k is a collection of all open interval a comma b as well as the set of the form open interval a comma b minus k. k என்ன செட்டுன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதுலேருந்து கிளியராக என்ன தெரியுதுன்னா tau k is finer than tauன்னு ஆகிடுது. ஸோ tau k வந்து எதை ஃபைனட் பண்ணுது? டவ்வை ஃபைனட் பண்ணுது. அப்படின்ற பட்சத்தில் இதில் நீங்கள் எந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுத்தாலும் அது பேசிஸ் எலமெண்ட்டின் tau k-வாக இருக்கும். அப்படின்னா அர்த்தம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இது கம்ப்ளீட்டாக உள்ள இன்சைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது பண்ணால் யூசுவல் டோபாலஜியோடைய ப்ராப்பர்ட்டிலாம் பார்க்கணும். ஆர் வித் யூசுவல் டோபாலஜி நாட் காம்பாக்டா? இது காம்பாக்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா எவ்ரி ஓப்பன் கவர் ஆஸ் அ ஃபைனைட் சப் கவர் சொல்ல முடியாது, நாட் காம்பாக்ட். ஆர் வித் யூசுவல் டோபாலஜி ஆஸ்ட்ராஃபா? கரெக்டாக. ஏன் இது ஆஸ்ட்ரா ஸ்பேஸு? ஆஸ்ட்ரா ஸ்பேஸ்னு அர்த்தம் எனி டூ டிஜாயின் பாயிண்ட்ஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னு கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஸ் அ டிஜாயின் நெய்பர்ஹுட்ஸ் கொடுக்க முடியும். நெய்பர்ஹுட் ஸ்மால் பண்ணி இந்த ரேடியஸை நம்ம உடைச்சணும். இந்த டிஸ்டன்ஸ் உடச்சி ரேடியஸை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே என்ன ஆகிடும்? ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த ரெண்டு நம்பர் வேணால் எடுத்துக்கங்க. ஏபி கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து எடுத்து ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணி உடச்சிடுங்க. ஸோ 1/3 1/4 1/5 போட்டு இந்த டிஸ்டன்ஸ் உடச்சிங்க அப்படின்னா ஸ்மால் நெய்பர்ஹுட் எதை பண்ணும்? ஏவும் பியும் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துட முடியும். ஸோ அப்போது ஆர் வந்து ஆஸ்ட்ராஃபாக இருக்குது, நாட் காம்பாக்டாக இருக்குது, கனெக்டடு. ஆர் இஸ் கனெக்டட் தான். ஸோ இது கனெக்டட் தான். அதே போல் ஆர் இஸ் பாத் கனெக்டட் தான். கரெக்டுங்களா? ஸோ இது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஆருக்குள்ளே வர்றது எல்லாமே எங்கே போகும்? கே டோபாலஜிக்குள்ளே போகும். செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸான்னு பாருங்கள். செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ்னா என்ன? செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் countable. A space X is said to be second countable. Now it has a countable basis. A space X is said to be second countable if it has countable basis. countable basis கொடுக்க முடியும். ஸோ countable basis தான் அர்த்தம். பாருங்களேன், இப்போ ஒரு countable basis கொடுக்குறோம் பாருங்கள். ஆர்க் வித் ஈசோல் டோபாலஜியில் ஆர் வித் ஈசோல் டோபாலஜியில் countable basis எவ்வளோ கொடுக்கலாம்? just to open intervals a comma b where a comma b is are real rational numbers கொடுத்துட்டிங்கன்னா countable basis தான். என்ன சொல்லியிருக்கேன்? a space X is said to be countable-னா if it has countable basis. என்னோடய பேசிஸ் கலெக்ஷன்லேருந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பேசிஸ் கொடுக்கணும். அப்படின்னா என்ன பார்த்தோம்? நான் என் பாயிண்ட் வந்து ரேஷனல் நம்பராக கொடுத்துட்டா போதுமானது. புரியுதுங்களா? அதே கே டோபாலஜி கொடுக்கணுன்னா எப்படி கொடுப்பீங்க? கே டோபாலஜி கொடுக்கணுன்னா
சேம் தான், பட் கவுண்டபிள் பேசிஸாக இருக்கணும். ஸோ என் பாயிண்ட்ஸ் வந்து ரேஷனல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பரோடைய இன்டர்வல்லேருந்து கேத்தை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. என் பாயிண்ட் ஆஃப் வேர் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர். ஏன்னா கவுண்டபிளாக கொண்டு போகணும். ஏன்னா கியூ இஸ் கவுண்டபிள். ஸோ என் பாயிண்ட் ஆஃப் த இன்டர்வல் வந்து கவுண்டபிள் ரேஷனல் நம்பராக வச்சுன்னா அந்த செட்டு உங்களுக்கு கவுண்டபிள் ஆகிடும். ஸோ அந்த செட் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ்லாம் பொறுக்கும்போது எனக்கு என்ன ஆகிடுது, கவுண்டபிள் பேசிஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகிடுது, இந்த யூஸ்வல் டோபாலஜியோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே கே டோபாலஜிக்குள்ளே உள்ள உட்காருது. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். ஆர்கே இஸ் நாட் ஆஸ்ட்ராஃப், ஃபால்ஸு. ஏன்னா இது வந்து ஆஸ்ட்ராஃப். ஏன் ஆர்கே இஸ் ஆஸ்ட்ராஃப் இன் யூஸ்வல் டோபாலஜி, ஓகேவா? பட் ஆர்கே இஸ் ஃபைனர் தென் யூஸ்வல் டோபாலஜின்றதால அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே ஒபே பண்ணிக்கும். அப்படின்னா ஆகும், ஆர்கே இஸ் ஆஸ்ட்ராஃபாக இருக்கும், நாட் ஆஸ்ட்ராஃப்ன்றது ஃபால்ஸு. அடுத்து ஆர்கே இஸ் கனெக்டட் பட் நாட் பாத் கனெக்டட், தப்பு. ரெண்டுமே கனெக்டடும் பாத் கனெக்டடாகவும் இருக்கும். ஆர்கே இஸ் காம்பாக்ட்ன்றாங்க, நாட் காம்பாக்டு. ஏன்னா யூஸ்வல் டோபாலஜியில் ஆர் வந்து நாட் காம்பாக்டு. அப்போ யூஸ்வல் டோபாலஜியில் நாட் காம்பாக்ட்னா கண்டிப்பாக கே டோபாலஜி என்னவாக இருக்கும், அது நாட் காம்பாக்டாக இருக்கும். ஏன்னா ஃபைனர் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஆர்கே இஸ் செகண்ட் கவுண்டபிள் அண்ட் அஸ் ஆஸ்ட்ராஃப், ட்ரூ. ஏன்னா இட் ஹாஸ் அ கவுண்டபிள் பேசிஸ். புரியுதுங்களா? அப்போது ஒன்ஸ் அந்த ஃபைனர் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த டோபாலஜி இதுக்கு ஃபைனராக இருந்தால் இதனுடைய ப்ராப்பர்ட்டியில் அதுக்குள்ளே போயிடும். அவ்வளோதான். புரியுதா? இப்போது ஃபைனர்னா என்ன, இதை விட மோர் கவுண்டபிள் பேசிஸை உள்ள கண்டெயின் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் அந்த பேசிஸ் எலமெண்ட் எல்லாமே இந்த செட்டுக்குள்ளே விழுந்துடும். ஸோ அப்படி இருந்தால் ஃபைனர்னு அர்த்தம். ஓகே, இதுதான் ஷார்ட்கட்டு. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு டோபாலஜி ஸ்பேஸ் படிக்கிறோன்னா பேசிக்காக என்ன நடக்குது அந்த செட்டில் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது போல் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தோன்னே மிரள வேணாம், டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். புக்ஸை படிங்க, மெட்டீரியல் படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், டெய்லியும் படிச்சுக்கிட்டு இருங்க. டெய்லியும் படித்தா தான் நம்ம ஒரு சில கொஷின்ஸில் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். இதெல்லாம் அவ்வளோ ஆர்ட் டெஸ்ட் கிடையாது, சும்மா சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். கரெக்டுங்களா? ஃபைன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்போது காலேஜ் டிஆர்பிக்கு டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின்ஸ் புக்லெட் போட்டுட்ருக்கேன், புக் ஆகிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க புக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது லிமிட்டட் தான். அது 200 ப்ராப்ளம் கொடுக்குறேன் காலேஜ் டிஆர்பிக்கு. அந்த 200 ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா போதுமானது. இது வந்து நெக்ஸ்ட்டு இப்போ வர மண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் மண்டே வந்து உங்களுக்கு அந்த புக்லெட் அவைலபிளாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே புக் பண்ணுறவங்களுக்கு பார்சல் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். ஒரே டைம்லேயே நாங்கள் கொரியர் போட்டுடுறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்லெட் வாங்கி படிக்கலாம். அவ்வளோ நீட்டாக என்னென்ன தியரம்ஸ் எதை படிக்கணும், அது எந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது நீட்டாக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த புக்லெட் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.